சரி பார்த்தா இல்லை செம்பருத்தி பாருங்க எவ்வளோ பூத்துருக்கு. ஒரு 10 12 பூ எல்லா படத்துக்கும் போடலான்ட்டு எனக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு. இந்த சாவி என் கைமா நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? வெளியில் போனோம், நமக்கு போகிற வரைக்கும் நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். சாவியை கரெக்டாக எடுத்துட்டோமா, கரெக்டாக பூட்டினோமா, கேஸ் எல்லாம் மூடி இருக்கோமா. இது வெளியில் கிளம்பரிச்சு அது ரொம்ப பெரிய ட்ராவலில் வெளியூர் போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இங்கேருந்து பக்கத்தில் போனால் கூட நம்மளுக்கு அந்த டவுட்டு இருந்துகிட்டே இருக்குது. இதோ கிளம்பி வெளியில் போயிட்டு இருக்கேன். நம்மள வெளியில் போகிறச்சே ஒரு அவசரம், ஒரு படபடப்பு எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு எல்லாருமே சொல்லுவேன், நீ கதவை 2 வருஷம் உதச்சி பார்த்துட்டு தான் வருவேன், பூட்டு இருந்தானே அதெல்லாம் நான் 4 வருஷம் தொங்கிட்டு போவேன்னு. அது மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நெருங்கிய உறவினர்னே சொல்லலாம். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மாமி வெளியில் ரொம்ப டீக்காக ரொம்ப ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு கொண்டு ஸ்டைலாக நின்றுட்டு இருப்பா. ஆனால் அந்த மாமா என்ன பண்ணுவார்னா, வெளியில் கதவெல்லாம் பூட்டிட்டு 4 பேர் கேட்குறவாரு, பாத்ரூம் போயாச்சா அப்படின்னு கேட்பார். மாமியோட ஸ்டைலில் அங்கேயே போயிடும். அதை நினைச்சாலே ரொம்ப ரொம்ப சிரிப்பா வரும். வெளியில கிளம்புறதுனாலே பலருக்கும் பலவித அனுபவங்கள். உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்க, அவர் தெரிஞ்சவர்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவார்னா, அவத்து மாமி பாவம் பாடுபட்டு இந்த பீரோ சாவி அவர் கபோர்டு கீஸ் அதெல்லாம் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு வரணும்னு மெனக்கெட்டுன்னு பண்ணுவா. அவ வாசல்ல நின்று தான் அந்த மாமா கேட்பார், என்ன பீரோ சாவின்னா அந்த கொடைக்குள்ள தானே போட்டு பத்திரமா வச்சிருக்கியோனோ அப்படிம்பார். மாமி பார்க்கவே அப்படியே எள்ளும் கொள்ளு வெடிக்கும் மாமிக்கு. இந்த கஷ்டத்தை எங்கே போய் சொல்றது அப்படின்னு தலையில் அடிச்சுப்பா. அது மாதிரி உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ரகசியங்கள்லாம் இது இருக்கு, என்ன மாதிரி வெளியில் போகிறச்சே என்ன இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பாய்.